மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்கில் தரவுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். எங்கிருந்து இந்த ஹார்ட் டிஸ்க் தரவுகள் மீட்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. மின்வாரிய தலைமை அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர்களோட கணினிகள்ல இருந்து ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக சிந்தாதிரிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த வழக்குல மொத்தம் 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கோபிநாத் மற்றும் அதே போன்று முரளி மனகர் ஆகிய 2 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரித்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல இந்த வழக்கினோட முக்கியத்துவம் கருதி இந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்தனர். இந்த நிலையில சென்னை காவல்துறையினோட விசாரணையில ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பான அந்த ஹார்ட் டிஸ்க் மீட்கப்பட்ட ஹார்ட் டிஸ்க் மொத்தம் 34 ஹார்ட் டிஸ்க் மீட்கப்பட்டிருந்தது அவர்களிடமிருந்து. தற்போது அந்த ஹார்ட் டிஸ்குகள்ல இருந்து தகவல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதுல இருந்து பல்வேறு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான தலைமை அலுவலகத்திலிருந்து திருடப்பட்டதாக கூறப்பட்ட அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட தரவுகள்ல எந்த ஒரு சந்தேகத்திற்குரிய அல்லது குற்றச்சாட்டுகளுக்குரிய ஆதாரங்களும் கண்டறியப்படவில்லை என்ற ஒரு தகவலை சென்னை காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தகவலானது வைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் அதுல இருப்பதாகவும் அதே போன்று முக்கிய தகவல்கள் அதுல இருப்பதாகவும் ஒரு கருத்தானது பகிரப்பட்டு வந்த நிலையில தற்போது போலீசாரோட விசாரணையில அதனை மீட்கப்பட்ட தகவல்கள்ல எந்த ஒரு சந்தேகத்திற்குரியவும் அல்லது இந்த குற்றச்சாட்டுகளுக்குரிய எந்த ஒரு தகவல்களும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இல்லை என்ற தகவலை சென்னை காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அளிக்கப்பட்ட அந்த தரவுகளை மீட்டெடுத்து ஆய்வு செய்ததிலும் சட்டவிரோதமான விஷயங்கள் எதுவும் அதுல இல்லை எனவும் தெரிய வந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முந்தைய காலங்களிலும் இந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அவை குறித்து புகார் அளிக்கப்படவில்லை எனவும் தற்போது அந்த ஹார்ட் டிஸ்குகள்ல இருந்த தரவுகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்த தரவுகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை நாங்கள் உடனடியாக மீட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த கோபிநாத் என்பவர் தொடர்ச்சியாக இந்த திருட்டுகளில் ஈடுபடக்கூடிய பழக்கமுடையவர் என தெரிய வந்ததாகவும் அவர் மின்வாரிய அலுவலகத்தில தொடர்ந்து இந்த ஹார்ட் டிஸ்குகளை மட்டுமே திருடி விற்பனையில அவர் ஈடுபட்டு வந்திருப்பதாகவும் இதற்கு முன்பு ஏன் புகார் அளிக்கப்படவில்லை என்ற விசாரணையை தற்போது சிபிசிஐடி மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிபிசிஐடியோட வழக்கு தற்போது மாறி இருப்பதால சென்னை காவல்துறை விசாரணை செய்த அனைத்து கோப்புகளும் இன்னும் இன்று அல்லது நாளை சிபிசிஐடியும் ஒப்படைக்க இருக்கிறார்கள். இதற்காக ஒரு ஆய்வானது போடப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணையானது முதல் கட்டத்திலிருந்து விசாரிக்கப்படும் எனவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த ஹார்ட் டிஸ்க்ல எதுவும் ஆதாரத்துக்குரிய அதாவது குற்றச்சாட்டுகளுக்குரிய எந்த விதமான ஆவணங்களும் அதுல இல்லை என்பது குறிப்பிடப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.